அனைவருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 24ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் தான், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். அதை நம்ம தமிழில் சொல்லுமா ஒரு தகவல் பரிமாற்ற சேனல் கூட சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம சொல்கிறது எல்லாமே தகவல் தான், அதுவும் இன்றைய தகவல். இதில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். இதில் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது முழுக்க இன்றைய தகவல். ஸோ ரெக்கமெண்டேஷனுக்கும் தகவலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, அது உங்களுக்கும் தெரிஞ்சது தான். நான் செபி அட்வைசர் கிடையாது, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர் தான். உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் செபி அட்வைஸ்ட்டை தகவலெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்கள கலந்து ஆலோசிங்க. அதேமாதிரி நாளைக்கு கிறிஸ்மஸ். ஸோ அதனால் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். அதேமாதிரி அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிடுறேன், என்னென்ன நாளில் இன்னும் ஒரு வாரத்தில் நியூ இயரும் வந்துடும். ஸோ ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். அடுத்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிரிட், போனஸ், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ், அப்கமிங் போர்டு மீட்டிங். அதுமாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா Q&A. நண்பர்கள் சில கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு என்னோட பதில். இன்னும் நிறைய நண்பர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியல, அதனால் இது வரைக்கும் பதில் சொல்ல. மற்றபடி இன்றைக்கே அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். அது என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா 2819 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இதே எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 2454 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி டிஐஎஸ் தான் மார்க்கெட்டை ஓரளவு காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட் நெகட்டிவில் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இந்தியா ஃபைனான்ஸ் லிமிடெட், காயின் பேஸ் 189. இவங்க ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க 1:5. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத 2 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 5 ஷேர் ஸ்பிட் ஆகும், ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். இதற்கான ரெக்கார்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, ஏன்னா இன்றைக்கி தான் ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் எடுப்பு வந்து போக தான் வரும். செக்டர் பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனியாக இருக்காங்க. கேபிட்டல் இந்தியா ஃபைனான்ஸ். நாலேஜ் மரைன் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் லிமிடெட் 2203 ரூபா காயின் பேஸ். இவங்க 1:2 ஸ்பிட் தராங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத 2 5 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். செக்டர் பார்த்தீங்கன்னா ட்ரெஜிங்கில் இருக்காங்க. இவங்க ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணல, ஏன்னா இன்றைக்கி தான் ஸ்பிட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வாரத்தில் 10 நாள் 15 நாளில் இந்த ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய ரோஷினி லிமிடெட் 551 ரூபா காயின் பேஸ். 1:1 ஆல்ரெடி போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. அந்த போனஸ்க்கான ரெக்கார்டு தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 1ஆம் தேதி தான் ரெக்கார்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. சூரிய ரோஷினி லிமிடெட். சீனிக் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா லிமிடெட், காயின் பேஸ் 1269. 1:5 ஆல்ரெடி போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. அதான் நம்ம 5 ஷேர் வச்சிருந்தா ஒரு ஷேர் போனஸாக தருவாங்க, 10 ஷேர் வச்சிருந்தா 2 ஷேர் போனஸாக கிடைக்கும். இதற்கான ரெக்கார்ட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 ஜனவரி 2025 தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி வாட்சஸில் இருக்காங்க. சீனிக் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். இதில் ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டாக பார்க்குறது ஏபிபி இந்தியா லிமிடெட் 6877 ரூபா காயின் பேஸு. 17 ஃபெப்ரவரி 2025 போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. அதுமாதிரி இவங்க டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏபிபி இந்தியா லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸு மிட்டல் லைஃப் ஸ்டைல் லிமிடெட் 2:49 ரூபா காயின் பேஸு. 5 கோடிக்கு என்னமோ ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது அரவிந்த் லைஃப் ஸ்டைல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிந்த்ரா டிசைன்ஸ். இவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனிக்கு. சிவாலிக் பவர் கண்ட்ரோல் லிமிடெட் 254 ரூபா காயின் பேஸு. எஸ்எம்இ கேட்டகரி. 51 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது டெக்னோவேட்டிவ் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட். ட்ரஸ்ட் ஃபின்டெக் லிமிடெட் 176 ரூபா காயின் பேஸு. எஸ்எம்இ கேட்டகரி. இவங்களுக்கு 3,23 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது மகாராஷ்டிரா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் கார்பரேஷன் லிமிடெட். ராம்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் காயின் பேஸ் பார்த்தீங்கன்னா 601. 215 கோடிக்கு என்னமோ ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஹைதராபாத் மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு. வெஸ்டர்ன் கேரியர்ஸ் இந்தியா லிமிடெட் காயின் பேஸ் 111. 8 கோடிக்கு என்னமோ ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது டாடா இன்டர்நேஷனல் லிமிடெட். பினாஷியா பயோடெக் லிமிடெட் 439 ரூபா காயின் பேஸ். இவங்களுக்கு 127 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர், $US தான் கிடச்சிருக்கு. இந்தியன் மதிப்பு தான் 127 கோடி. கொடுத்தது யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டு யூனிசெஃப், இவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1598 ரூபா காயின் பேஸு. இவங்களுக்கு வந்து டாலரில் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22,66,667 $US ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர். யார் கொடுத்தாங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் இஷ்யூ ப்ரோஃபின் கேபிட்டல் சர்வீசஸ் லிமிடெட் 4.84 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 47 கோடியே 70 லட்சம் வந்து அமௌண்ட்டை வந்து மார்க்கெட்லேருந்து கலெக்ஷன் பண்ண போகிறாங்க ரைட் இஷ்யூ மூலமாக. ரைட் இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4.50 ரூபா. கரண்ட் பார்த்தீங்கன்னா 4.84 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 34 பைசா கரண்ட் ப்ரைஸ்லேருந்து தள்ளுபடியில் தராங்க. இதில் 1 ரூபா ஃபேஸ் வேல்யூ 3.50 பைசாங்கிறது ப்ரீமியம். இதுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 1:2 ஸ்பிட் தராங்க. ரைட் இஷ்யூ கொடுக்குறாங்க. அதாவது நம்ம 2 ஷேர் வச்சுருந்தால் ஒரு ஷேர் வந்து 6 ஷேர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ரைட் இஷ்யூ ஷேர் கிடைக்கும். ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆகிறது 9 ஜனவரியில் ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகிறது 24 ஜனவரி. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நம்ம பேங்கில் போய் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதேமாதிரி ஆன் மார்க்கெட் கேன்சலேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20 ஜனவரி. ஸோ 9 ஜனவரிலேருந்து 20 ஜனவரி வரைக்கும் 6 ஷேர் வந்து ட்ரேட் ஆகும். நம்ம தேவைப்பட்டால் பை பண்ணலாம், இல்லை செல் பண்ணால் நம்ம விருப்பம். அப்படி விருப்பம் இல்லைன்னா செல் பண்ணிடலாம். பட் அப்ளை பண்ணதுக்கு 24 தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். இந்த ஸ்டாக் நீங்கள் ஹோல்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா அர்சில் அக்ரோடெக் லிமிடெட் ₹4.66 20 கோடியே 32 லட்சம் வந்து ஷேரை வந்து ரெட் இஷ்யூவில் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக மார்க்கெட்லேருந்து 49 கோடியே 38 லட்சம் வந்து மார்க்கெட்லேருந்து பேமெண்ட்டை கலெக்ஷன் பண்ண போகிறாங்க, நம்ம நிதி திரட்ட போகிறாங்க. ஸோ இதற்கான ரைட் இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹2.43. இதில் ₹1.43 ப்ரீமியம், ₹1 ஃபேஸ் வேல்யூ. ஸோ ₹2.43 நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க. இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிஸ்கவுண்ட்லாம் தான் தராங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 31 டிசம்பர். ரைட் இஷ்யூ ரேஷியோ பார்த்திங்கன்னா 2:5. அதாவது நம்ம 5 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் வந்து 6 ஷேர் கிடைக்கும், 10 ஷேர் வச்சுருந்தா 4 ஷேர் வந்து 6 ஷேர் கிடைக்கும். ஸோ நம்ம 6 ஷேரை பை பண்ணலாம், நம்ம அப்ளை பண்ணி இப்போ ரைட் இஷ்யூ நார்மல் ஷேராக கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி விருப்பம் இல்லைனா செல் பண்ணலாம். பட் ஆன் மார்க்கெட் நெகோசியேஷன் டேட் மட்டும் இவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஓப்பனிங் டேட் வந்து 10 ஜனவரி, க்ளோசிங் டேட் வந்து 5 ஃபெப்ரவரி. ஸோ இந்த ஆன் மார்க்கெட் நெகோசியேஷன் டேட் வந்து இன்னமும் அனௌன்ஸ் பண்ணல. மேபி இன்னும் சில நாட்களில் அனௌன்ஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அர்சில் அக்ரோடெக் லிமிடெட் நண்பர் அந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாரு, அதற்கான பதிலாக நான் கடைசியில் சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நியூஸ் முடிஞ்சது தான். இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு ஸ்டாக் வந்து செபியில் மாட்டிக்கிட்டு வசமானு. அது வேறு யாரும் இல்லை, பாரத் குளோபல் டெவலப்மெண்ட் லிமிடெட். அந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி ஒரு நோட்டீஸ், இன்றைக்கி ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இன்றைக்கி ஒரு நியூஸ் அமைச்சிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி ஸ்பிரிட்டுக்கு அவங்க போனஸ் ரெண்டுமே தரதாக இருந்துச்சு. போனஸ் பார்த்திங்கன்னா 8:10, ஸ்பிரிட் வந்து 1:10. இந்த ரேஞ்சில் ரெண்டுமே கொடுத்தாங்க. அதுக்கு ரெக்கார்ட் வந்து 26 டிசம்பர்னு சொல்லியிருந்தாங்க. அதில் 2 நாள் தான் இருக்குது. ஸோ அதான் ரெக்கார்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா அந்த கம்பெனி வந்து இப்போ ட்ரேட் ஆகிறதுல ஸ்டாப் பண்ணிட்டாங்க செபி. ஸோ அதனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி செபி எங்கள் மேலே இது பண்ணனால இந்த ரெக்கார்டை வந்து நாங்கள் இப்போதைக்கு கேன்சல் பண்ணுறோம், திரும்ப ஒரு நல்ல ரெக்கார்டை அனௌன்ஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு அந்த பிரச்சனை போயிட்டுருக்காங்க. நாங்கள் அந்த பிரச்சனைக்கு வந்து செபிக்கு வந்து ஒத்துழைச்சிட்ருக்கோம். அவங்க கேட்ட கேள்விக்கு நாங்கள் ஒத்துழைச்சிட்ருக்கோம். மற்றபடி எங்கிட்ட எந்த ஒரு பெரிய தவறும் இல்லை. நாங்களும் எங்கள் லீகல் டீமில் பேசிகிட்டு இருக்கோம். வழக்கமெல்லாம் அதான் சொல்லுவாங்க, அதை தான் இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ சட்டம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி இவங்க வந்து நாங்கள் எங்கள் கடமையை செஞ்சிட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு அந்த இதை தள்ளி போட்டிருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக எதுவும் நோட்டீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேற்று செபி கேட்ட கேள்விக்கு இந்த கம்பெனி இன்றைக்கி இருக்காதுன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் அவங்க திரும்ப துணிச்சலாக பதில் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குது. பட் இருந்தாலும் இதெல்லாம் நம்ப முடியுமாங்கிறது சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு கம்பெனி எங்களுக்கு மேலே பிரச்சனை வந்திருக்கு, நாங்கள் அதை சால்வ் பண்ண வேலையில் பார்த்துட்ருக்கோம், நாங்கள் எங்கள் லீகல் டீமோட கன்சல்ட் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இந்த ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. அடுத்து பார்த்திங்கன்னா நியூஸ் முடிஞ்சதே, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நறுமக சில பேருக்கு என்னோட கேள்வி கேட்டிருக்காங்க. அதோட என்னோட தனிப்பட்ட பதில் தான். இது கரெக்டாக இருக்கும்னு என்ன ஒரு கேரண்டி கிடையாது. இது என்னோட அனுபவத்தில் நான் எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் எதுக்கும் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸ்ட்டை ஒரு தடவை ஃபைனலாக அட்வைஸ் கேட்டுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருவர் சுந்தர்னு, இவர் தான் அந்த பிஜி ஸ்டாக்கை பற்றி நேற்று சொல்லும்போது கூட சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டாக்கில் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 0 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்பர் வந்து அந்த வீடியோ போட்ட அன்றைக்கி கூட கமெண்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி இந்த வீடியோவில் போனஸே ஸ்பிட்டு கொடுத்தாங்க. அவன் போனபோது நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சுந்தர்னு, இதே மாதிரி இந்த ஸ்டாக்கில் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 0 இருக்குன்னு. ஸோ நண்பர் நேற்று கூட ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நம்ம இந்த இதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கும் போது அதில் ஏதோ நிறைய டீட்டெயிலாக கொடுத்தாரு. நான் ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் பார்ப்பேன் அப்படின்ட்டு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கான்னு பார்ப்பேன், அதுமாதிரி நல்லா ப்ராஃபிட் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்கணும், இப்படி நிறைய டீட்டெயிலாம் போட்டார். பட் அது என்னென்னு திடீர்னு டெலிட் ஆகிட்டு என்னென்னு தெரில. நண்பர் டெலிட் பண்ணிட்டாரா இல்லை யூடியூப்பில் இதாகிட்டான்னு தெரில. நானும் தேடி பார்க்குறேன். அந்த கேள்வியை நான் பார்த்தேன், ஆனால் திரும்ப இப்போ தேடி பார்க்கும்போது கிடைக்கவே மாட்டேங்க. அது எங்கே போச்சுன்னு தெரில. நண்பரே நான் டெலிட் பண்ணல, நீங்கள் நல்லபடியாக தான் போட்டிருந்தீங்க, அதை நான் டெலிட் பண்ணதுக்கு தேவையே இல்லை. பட் அது எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ நல்ல ஒரு கருத்து தான் சொல்லியிருந்தாங்க அந்த நண்பர். ஸோ அது நீங்கள் போடலான்னு தான் பார்த்தேன். பட் அந்த கமெண்ட் எங்கே போச்சுன்னே தெரியல. சில நேரம் இப்படி தான் சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் தேடி பார்க்கும்போது அந்த கமெண்ட் காணாமல் போயிடுது. பட் நான் எதுவுமே டெலிட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் என்னை பற்றி திட்டி போட்டால் கூட நான் அதை டெலிட் பண்ண மாட்டேன். ஆனால் என்னை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏதாவது கோவத்தில் பேசி ஏதாவது அப்படி இப்படின்னு மென்டல்னு போட்டால் கூட நான் அதை பற்றி டெலிட் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு பின் தான் பண்ணுவேன். ஏன்னா என்னை பற்றி அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சு விட்டுங்க அப்படிங்கிறதுக்காண்டி. மற்றபடி எந்த கமெண்ட்டையும் நான் தனிப்பட்ட முறையில் டெலிட் பண்ணுறதே கிடையாது, இது வரைக்கும் பண்ணவும் இல்லை. ஸோ இந்த நண்பர் போட்ட கமெண்ட் மிஸ் ஆகிருக்கு. நண்பரே நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்களா என்னங்கிறத தெரியப்படுத்துங்க. இல்லைனா யூடியூப்ல தான் கேட்கணும், எதுக்கு இப்படி கமெண்ட்டாக பார்த்து இதை காணாமல் போயிருது அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நண்பர் சொன்னது கருத்து தான். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லதாக இருக்கான்னு பார்க்கணும் ஒரு கம்பெனியில். அதுமாதிரி ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனியாக இருக்கும். திடீர்னு ஒரு 5 கோடி 10 கோடி பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்கக்கூடாது. ரெகுலராக 1 கோடி 2 கோடி 3 கோடி இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனிங்களாம். அதுமாதிரி தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக அவங்க ப்ராஃபிட் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்கணும் அப்படின்னு நிறைய இது மென்ஷன் பண்ணியிருந்தாரு. மிஸ் ஆகிட்டு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள் பார்க்கணும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் போனீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அதர் அசெட்னு வரும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள்னு வரும். அது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். கம்ப்யூட்டர் ப்ராஃபிட்டுக்கும் அதுக்கும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கம்பெனி வந்து ஃபோர்ஜரி பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி நினச்சிக்கலாம். அதுமாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கணும். நிறைய கம்பெனிக்கு மைனஸாக இருக்கும். என்ன தான் அவங்க கம்பெனி ப்ராஃபிட் பண்ணலாம். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கும். அது மைனஸில் இருக்கக்கூடாது, ப்ளஸில் இருந்தால் ஓரளவுக்கு நல்ல கம்பெனி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனியாக ஓரளவுக்கு தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண பயோட நிலைமை என்னென்னு. இந்த பயோட நிலைமைங்கிறது இப்போதைக்கு கேள்விக்குறி தான்.
மேற்கொண்டு யாரும் அதில் மாட்டக்கூடாதுங்கிறதுக்கு தான் செபி லாக் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த அவங்க கேட்ட கேள்வியில் அவங்க இந்த கம்பெனியெல்லாம் பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல. இவங்க வேறு ஏதாவது பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, நிறைய போலியான ஆர்டர்களை கொடுத்த மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து முழுக்க கம்பெனி தெரிஞ்சு நடந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து வெளிவரது ரொம்ப கஷ்டமானது தான். பட் மார்ச் 2025 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணோம், அதுக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவு கிடைக்குங்கிற மாதிரி தான் செபி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஷேர் ஹோல்டராக இருந்தால் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கமெண்ட் இல்லை, ஒரு வருஷம் முன்னாடி யாராவது தெரியாமல் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு இப்போ மறந்து போய் இப்போ கீழே இறங்கிட்டு இது நம்ம ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு ஐயில் வித்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. யாராவது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா, அப்படி லக்கிஸ்ட் பர்சன் யாராவது இருப்பாங்களா நார்மலாக ஆளுங்க அப்படின்னு? கண்டிப்பாக இருப்பாங்க, ஒரு உறுதியாக சொல்ல முடியாது, பட் கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. அதாவது நெல்லுக்கு பயிர்றது புல்லுக்கும் பாயுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா பெரிய முதலீடுகளுக்கு போகிறதுல ஒரு சின்ன நம்ம சைடில் நம்ம சம்பளுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்ப ரேரு, பட் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதில் எந்த தவறும் இல்லை. யாராவது தப்பி தவறி ஒரு ஸ்டாக்கோ 10 ஸ்டாக்கோ வாங்கி வச்சுருந்தாங்கன்னா இப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் விற்றுருக்க வாய்ப்பு இருக்குது. பட் என்னென்னா ஒரு நார்மலாக ரீட்டெயிலாக நம்ம வந்து அவ்வளோ தூரம் வரைக்கும் ஹோல்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலில் பார்ப்போம். ஃபண்டமெண்டலில் பார்த்தோன்னே அது 100% இல்லை 200% ரிட்டர்ன் கொடுத்தாலே நம்ம விற்றுட்டு வந்துடுவோம். ஏன்னா அதே பெரிய லாபம்னு நினைப்போம், அதுவும் ஷார்ட் டைமில் 1 மாதத்துல 2 மாதத்துலாம். ஸோ 1000 மடங்கு 2000 மடங்கு % வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் அது கொஞ்சம் லாஜிக் இல்லாத மாதிரி இருக்குது. மேபி யாராவது வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா விற்றுருக்க வாய்ப்பு இருக்குது தான் அந்த மாதிரி ஸ்டாக்கில். அதே மாதிரி நம்மளுக்கு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், அந்த ஸ்டாக்கில் நானும் ஒரு ஸ்டாக்கு ஒரு 10 நாள் முன்னாடியே என்னமோ வாங்கிட்டு திரும்ப விற்றுருக்கேன். பட் தப்பிச்சிட்டேன், இல்லைனா ஒரு ஸ்டாக்கில் எனக்கு 1500 லாஸ் ஆகிருக்கும். பை மிஸ்டேக்காக நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன், ஒரு 15% என்னமோ ரிட்டர்ன் வந்துச்சு, நான் விற்றுட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாகவே இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட்டு, நாம் வாங்குகிற ஷேர் வந்து கம்பெனி போனஸ் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம வாங்குகிற ஷேர் கம்பெனி வந்து போனஸ் கொடுக்குறாங்க. போனஸில் வந்து ஃபேஸ் வேல்யூ மாற்றம் அடையாது, பட் ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். ரெக்கார்டுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட்டுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். இதே நம்ம ஒரு கம்பெனியை போனஸ் தர கம்பெனியை நம்ம ரெக்கார்டுக்கு அப்புறம் வாங்கினோம்னா ஃபேஸ் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நண்பர் கேட்டிருக்காரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா போனஸை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வேல்யூ ரெக்கார்டுக்கு முன்னாடியும் சரி ரெக்கார்டுக்கு பின்னாடியும் சரி எந்த ஒரு மாற்றமே அடையாது. ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ 1:1 ஒரு ஸ்டாக் போனஸ் தராங்கன்னா எக்ஸிடேட்டுக்கு முன்னாடி 100 ரூபா ட்ரேட் ஆகுதுன்னா எக்ஸிடேட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50 ரூபா ட்ரேட் ஆகும். ஏன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், ஏன்னா 1:1 எடுத்துறாங்க. ஸோ ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அந்த ஷேரோட ப்ரைஸில் தான் நடக்கும், ஃபேஸ் வேல்யூக்கு எந்த மாற்றமும் இருக்காது. ஸ்டாக் ஸ்பிளிட்டில் தான் ஃபேஸ் வேல்யூ மாறும், மற்றபடி இந்த போனஸை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வேல்யூ மாறாது. அதுதான் போனஸ்க்கும் ஸ்பிட்டுக்குள்ள வித்தியாசம். பட் ஸ்பிட்டில் வந்து ஸ்டாக் அதே மாதிரி 1:2 ஸ்பிட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்காக மாறும், ஃபேஸ் வேல்யூ மாறிடும், ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். பட் போனஸில் அப்படி இல்லை, ஸ்டாக்கோட ப்ரைஸ் மட்டும் அட்ஜஸ்ட் ஆகும், ஃபேஸ் வேல்யூ எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 10 ரூபாங்கிறது 10 ரூபா தான் இருக்கும். ஸோ ஃபேஸ் வேல்யூவில் எந்த மாற்றமும் இருக்காது. அது போனஸ்க்கு வந்து ரெக்கார்டுக்கு முன்னாடியும் சரி ரெக்கார்டுக்கு பின்னாடியும் சரி ஒன்லி இந்த ஸ்பிட்டில் மட்டும்தான் ஃபேஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும் ரெக்கார்டுக்கு அப்புறம். அடுத்த நண்பர் கேட்டிருக்காங்க, இதுமாதிரி ஸ்ரீராம் ஃபைனான்ஸை பற்றி ஸ்பிட்டு தரதாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் வாங்கணும் அந்த கேள்வி எனக்கு சரியாக புரியலை, டீட்டெயிலாக கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸ்பிட்டு டீட்டெயில் கிளியராக சொல்லுங்கள் ப்ரோ. லைக் எப்போ நான் ரொம்ப 2 ஷேர் வச்சுருக்கேன்னா அது மாதிரி எத்தனை ஷேர் பிஃபோர் எக்ஸ்டேட்டே ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ ஸ்பிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுங்கிறதுலாம் நம்மளோட முடிவு தான். நம்ம அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணோம்னா ஸ்பிட்டுக்கு அப்புறம் அந்த ஒரு ஸ்டாக் வந்து 5 ஸ்டாக்காக மாறும். இப்போது ஸ்ரீராம் பார்த்தீங்கன்னா 1:5 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காது, 2 மாற்றுறாங்க. அதான் நீங்கள் 10 ரூபா வச்சுருக்கீங்க, அந்த 10 ரூபா நான் வாங்கிட்டு 2 ரூபா 5 காயின் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ வேல்யூ அதே தான் இருக்கும், பட் உங்கள்கிட்ட 5 காயின் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர. இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சிருந்தாலே அது 5 ஸ்டாக்காக மாறும். இதில் வந்து நீங்கள் அரை ஸ்டாக்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சிருந்தா அந்த ஒரு ஸ்டாக் 5 ஸ்டாக்காக மாறப்போகுது, ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். அந்த 2800 ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் 5 ஊற்றிங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. ஸோ ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். மற்றபடி நீங்கள் இந்த ஸ்பிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சிருந்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக 2 மாறிடும், 4 மாறிடும். பட் எப்போவாது ஸ்டாக் வந்து 1:2.5 அதாவது 2.5 ஷேர்னு ஸ்பிட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் மட்டும் நீங்கள் 2 மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது இப்போ இடையே 2-3 கம்பெனி கொடுத்தாங்க, அது என்ன பண்ணாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 5 இருக்கிறத 2 மாற்றுறாங்க. ஸோ இப்போ 5 ரூபாங்கிற இடத்துல நான் வந்து 5 ரூபாய் வாங்கிட்டு உங்கள்கிட்ட 2 ரூபாய் கொடுத்துருவேன். அந்த 1 ரூபாங்கிறது கொடுக்க முடியாது, 2 ரூபா தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் 10 ரூபா 2 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 10 ரூபா வச்சுருந்தீங்கன்னா நான் அதை வாங்கிட்டு 5 2 ரூபா காயின் கொடுத்துருவேன். ஸோ அந்த 2.5 இப்படி அறையில் வர்றது தான் நம்ம முழுசாக மாற்றணும். மற்றபடி இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் 1:5 தான், ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சா அந்த ஒரு ஸ்டாக் வந்து 5 ஸ்டாக்காக மாறிடும். ஸோ அவ்வளோதான் லாஜிக்கு. இதுக்கு வந்து நீங்கள் எந்த ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். போனஸ்னால் தான் வந்து நம்ம அந்த ரேஷியோ மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். வந்து ஸ்பிட்டிலுக்கு அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, நீங்கள் வச்சிருக்க ஷேர் அப்படியே பல மடங்காக பெருகிடும், பட் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஏசியன் பெயிண்ட் அண்ட் யூனிபார்ட்ஸ் இந்தியா ஷேர் வந்து வாங்குறது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏசியன் பெயிண்ட் சூப்பரான கம்பெனி தான், யூனிபார்ட்ஸும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கம்பெனி தான். போன வருஷம் நான் அதை பற்றி இப்போ வீடியோவும் போட்டிருந்தேன். பட் அது போட்டதுலேருந்து சரி வீடியோ இன்றைக்கி வரைக்கும் அந்த ஸ்டாக் கீழே தான் போயிட்டு இருக்கிற மேலேயே போல், அது ரொம்ப மோசமாக தான் இருக்குது. பட் என்னென்னா அவங்களோட கம்பெனி ப்ராஃபிட் தான் பண்ணிட்டு இருக்காங்க யூனிபார்ட்ஸு. பட் என்னென்னா ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிட்டே வருதுன்னு நினைக்கிறேன், சேல்ஸும் கம்மியாகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த அக்ரிகல்ச்சரில் தான் அவங்களுக்கு மெயின் ஃபோக்கஸாக, அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் டவுனாக இருக்க காரணத்தினால
அதுவும் ஃபாரினுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் டவுனாக இருக்கனால அவங்களோட ப்ராஃபிட் பெருசாக வரல. அந்த மாதிரி அந்த ஸ்டாக்கில் வந்து நல்ல ஒரு டிவிடெண்ட் தான் தராங்க, 3-4% என்னமோ டிவிடெண்ட் தராங்க. மற்றபடி ஸ்டாக் ஃபண்டமெண்டலி சூப்பராக தான் இருக்கும். பட் என்னென்னா ப்ரைஸ் வந்து விழுந்துட்டு தான் இருக்குது. அது எப்போ கூடுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏசியன் பெயிண்ட்டும் அதே தான், நல்ல கம்பெனி. இப்போ காம்படிஷன் நிறைய பேர் வந்துட்டாங்க, பிடிலைட் வந்துட்டாங்க, நம்ம ஆதித்யா பிர்லா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிராசிம் இந்த மாதிரி நிறைய கம்பெனி புதுசாக வந்தனால, ஓப்பஸ்லாம் வந்தனால அவங்களுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸும் விழுற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அவங்களும் கம்பேக் பண்ணலாம், பட் கேரண்டியாக சொல்ல முடியாது. பட் ரெண்டுமே ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக்கு. மற்றபடி நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, அர்சில் அக்ரோடெக் இது மாதிரி ஒரு ஃபேக் கம்பெனியான, அதை நேற்று இந்த பிஜி கம்பெனியை போட்டிருந்தால பாரத் குளோபல், அதே மாதிரி இதுவும் ஒரு ஃபேக்ஸ் கம்பெனியான்னு கேட்டிருக்காரு அர்சில் அக்ரோடெக். இவங்க தான் இன்றைக்கி ரைட் இஷ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நண்பரே, நான் செக் பண்ண வரைக்கும் அந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பாரத் குளோபலுக்கு என்னென்ன அறிகுறிலாம் இருக்கும் அந்த அறிகுறிகள்லாம் இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக தான் இருக்குது. அதேமாதிரி ட்ரேட் ரிசீவலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நான் உறுதியாக சொல்ல முடியாது இது ஃபேக் கம்பெனின்னு, பட் அந்த மாதிரி கிரைட்டீரியா இதுலேயும் நடந்துகிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, இல்லைனா உங்கள் செபி ஸ்டாட்டிஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. கம்பெனி வந்து இந்த கம்பெனியும் அர்சில் அக்ரோடெக்கும் கொஞ்சம் ஃபைனான்ஷியலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இவங்க மிஸ்டான் ஃபுட்டு இந்த எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க. கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக இருக்கும், அந்த இது ட்ரேட் ரிசீவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதேமாதிரி இவங்க பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் வந்து அதிகரிச்சிருக்கு, கடந்த 2 வருஷத்தில் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நீங்கள் அதனால் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் டவுட் மாதிரி தான் தெரியுது, பட் சொல்ல முடியாத நல்ல ஸ்டாக்காகவும் இருக்கலாம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். ப்ரோ வேர்ல்டு மார்க்கெட்டை பற்றி எங்கே பார்க்குறது, அது பிஎஸ்டி மார்க்கெட்டாக இந்த மார்க்கெட்டானு எங்கே பார்க்குறதுன்னு நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு சிவகுமார். ஸோ இது என்னென்னு சொல்கிறதுனா, நான் பெரும்பாலும் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. பட் நீங்கள் மணி கண்ட்ரோலில் இல்லை கூகுளில் போய் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வேர்ல்டு மார்க்கெட் இண்டெக்ஸ்னு போட்டிங்கனாவே வந்துடும். அதை ஃபஸ்ட்டாக வரதே மணி கண்ட்ரோல் தான் வரும். அதில் போய் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல நாஸ்டாக் இருக்குது, அது SPY 500 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப இன்னும் நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாமே காட்டும். அதே மாதிரி இந்த மெனு கண்ட்ரிலே பார்த்தீங்கன்னா சைட்லேயும் காட்டும், அது பியரிஸாக புல்லிஷாங்கிறது. ஸோ நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். பட் நான் இது வரைக்கும் பெருசாக பார்த்ததில்லை. ஸோ நீங்கள் மணி கண்ட்ரோலே பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு வேர்ல்டு மார்க்கெட்டோட எல்லா டீட்டெயிலும் அதிலே கிடைக்கும். நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே போதும், அது வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. அடுத்த நண்பர் ஒருவர் கேட்டிருக்காரு, ஐயா அந்த குளோபல் க்ளவுட் பிளாட்ஃபார்ம், அது கொலாப் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்னு ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க 10 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் போயிட்டாங்க. இதில் எதுவும் பிரச்சனை இருக்குமா, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு பார்த்துருக்காரு. ஸோ இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நல்லா ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 22 லட்சம், 30 லட்சம், 88 லட்சம், 20 லட்சம் அப்படின்னு நல்லா ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. அது ரீசெண்டாக தான், கடந்த 2 வருஷமாக. அதே நம்ம முழுஆண்டு முடிவுகள் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக எந்த ஒரு பெரிய ப்ராஃபிட்டும் பண்ணல. ஒரு 40 லட்சம், 50 லட்சம் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சிலரும் நெகட்டிவாகவும் போயிருக்கு, 17 லட்சம் லாஸும் பண்ணியிருக்காங்க, 9 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1,79 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பெரிய ப்ராஃபிட்டாக இருக்குது. ஸோ கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட்டு லாஸ் இந்த மாதிரி மாறி பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் தான் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இது வந்து செப்டம்பர் வரைக்கும் 2024 ப்ரொமோட்டர் கையிலே 33%. ப்ரொமோட்டர் வந்து அவங்க ஹோல்டிங்கை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் நல்ல விஷயம், ஏன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா 29 இருந்ததை 34 உயர்த்திருக்காங்க. அதேமாதிரி இங்கே இன்னொன்று நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஷேர் ஹோல்ட் பண்ணவங்க இப்போ நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4500 பேர் தான் இருக்காங்க. ஸோ வெறும் 4500 பேர் கையில் தான் ஸ்டாக் இருக்குது. அதேமாதிரி ரொம்ப குறைவான ஸ்டாக் தான் ட்ரேட் ஆகுது. 100, 200, 50 இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸ்டாக்கு. ஸோ ஒரு நாளைக்கு ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா 100 குவான்டிட்டி, 500 குவான்டிட்டிக்குள்ளே 200 குவான்டிட்டி இந்த இதுக்குள்ளே தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா யாராவது மணிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்டாக்கோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கனால யாராவது மணிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை பார்த்தாலும் கொஞ்சம் பயமாக தூரமாக இருங்க, ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். பட் கம்பெனி ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனியாக தான் இருக்காங்க. ஃபண்டமெண்டல் பெருசாக சொல்ல முடியல, கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. பட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஒன்றும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று தான் நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. மற்றபடி ஷேர் ஹோல்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ஒன்று தான் இதில் மைனஸாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸ் வந்து மேலே கீழே போயிட்டுருக்கு. ஏன்னா வெறும் 4000 பேர் தான் அந்த ஷேரை வச்சுருக்காங்க. ஸோ அவங்க நினச்சா ஆட்டி படைக்கலாம். ஸோ ஆட்டி படைச்சிட்டுனாலும் இருக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோட தகவல். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல. இருந்தால் மிக மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.